இன்னைக்கு குணோராப்பல்ல ஒரு அழகான கெஃபேக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட் போயிருந்தோம். நிறைய பேருக்கு இந்த இடம் கண்டிப்பா தெரியும். ஆனா உங்களுக்கு தெரியாத நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோல பாப்போம். ஃபுல்லா பாருங்க. குணோராப்பல்ல ரெட் பிரிக் கிச்சன் சொல்லிட்டு தாங்க இந்த ஒரு கெஃபே பேரு. இது வந்து மலையடி ஓரத்துல கிளாஸ் ஹவுஸ் வச்சு செஞ்சிருப்பாங்க. சிக்கன் சாப்னு ஆர்டர் பண்ணிருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா பாஸ்தா, மேஷ் பொட்டேட்டோ அண்ட் சிக்கன் சாப் வந்துருந்துச்சு. அந்த சிக்கன் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இதோட வேலை பாத்தீங்கன்னா 27 வெள்ளி. ரொம்பவே வயிறு நிறைய அளவுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்டா தான் இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு மாச்சா மேங்கோ கேக்க நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்பவே ருசியா இருந்துச்சு. எல்லா விதமான வெஸ்டர்ன் பிரேக்ஃபாஸ்டும் இங்க வச்சிருக்காங்க. நாங்க லாத்தே, பாரிஸ் டீ இந்த மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்கமா சாப்பிட்டோம். இவங்களோட சாப்பாடு டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இவங்க சாப்பாடு நம்ம சாப்பிட்ட பிறகு நமக்கு வயிறு உண்மையாவே ரொம்ப ஃபுல்லா இருக்கு. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னு சொல்ல நிறைய டூரிஸ்ட் வராங்க. சோ விலை வந்து கொஞ்சம் பிரைஸியா இருக்கும். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே வேற லெவல்ல இருக்கும். ஒரு மலையடி ஓரத்துல கிளாஸ் ஹவுஸ்ல நீங்க உட்காந்துக்கிட்டு அப்படி வெளிய வியூ பாத்துக்கிட்டு இந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நீங்க என்ஜாய் பண்ணலாம். சரி, வெறும் பிரேக்ஃபாஸ்ட் தானே அப்படி இந்த இடத்த சுத்தி பார்க்கலாம்னு பார்த்தா இவங்க கிட்ட அவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட மஷ்ரூம் ஃபார்ம், டூரியான் ஃபார்ம், லாப்ஸ்டர் ஃபார்ம் இந்த மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. எங்களோட நேரம் நாங்க மஷ்ரூம் ஃபார்ம் தேடி ஓடி போய் கண்டுபிடிச்சா அந்த கடை தூத்தோம். நிறைய பாட்டில்ஸ் அப்படியே தொங்க விட்டு இருந்தாங்க. சரி என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இவங்க மஷ்ரூமை இப்படிதாங்க பிரிசர்வ் பண்றாங்க. இது ஒரு ஜோம்பி மஷ்ரூம்னு சொல்றாங்க. இந்த மஷ்ரூமை தான் நிறைய கடைகளுக்கு இவங்க சப்ளை பண்றாங்க. சரி அது மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இல்லங்க, இவங்க கிட்ட தங்குறதுக்குமே நிறைய இடம் வச்சிருக்காங்க. மினி ரெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லிட்டு கூட வச்சிருக்காங்க. நானே நிறைய வீடியோ இந்த ஒரு கெஃபேக்கு பாத்திருக்கேன். ஆனா இந்த இடத்துக்கு போயிட்ட பிறகுதான் இங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்றத நானே டிஸ்கவர் பண்ணேன். நிறைய விதமான ஸ்டேகேஷன் ரூம் வச்சிருக்காங்க. 8 பேர் 10 பேர் 2 பேர் போனீங்கன்னா கூட உங்களுக்கு விதவிதமான ரூம் இருக்கு. அண்ட் இங்க போகும்போது கண்டிப்பா கொசு மருந்து எடுத்துட்டு போங்க. ஏன்னா இது சுத்தி காடா இருக்கிறதுனால உங்களுக்கு கொசு தொல்லை கொஞ்சம் அதிகமா இருக்கும். உள்ளவே ஒரு கேலரி ஸ்டுடியோ வச்சிருக்காங்க. ஆனா என்னன்னா இங்க வந்து போட்டோஸ் நாட் அலௌட். சோ அதனால எங்களால உங்களுக்கு இந்த இடத்தை கவர் பண்ண முடியல. ஓவரால் இந்த ஒரு இடம் உங்க ஃபேமிலியோட நீங்க போய் என்ஜாய் பண்றதுக்கு ரொம்பவே அழகான ஒரு இடம் அண்ட் புதுசாவும் இருக்கும். சோ கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இங்க போயிருந்தீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பை பாய்.